எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ. அதாவது இந்த கோவக்கார கிளியன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அது இந்த மாதிரி சாங்கு பிடிக்கும். வடிவேல் சாரோட காமெடிலாம் நல்லாயிருக்கும் அதில். அதே மாதிரி இந்த சூர்யா சாருக்கு வந்து ஒரு 2 இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த கேரக்டர்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஹரி சாரோட இந்த ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும். 2வது இந்த நிறைய மீம்லலாம் வந்திருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து இவ்வளோ சீக்கிரமாக நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துடும். இப்போலாம் எல்லோரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரே அதை கலாய்க்கிறதுக்கு தான் பண்ணியிருப்பார். நான் சொல்லும் போதே உனக்கு காண்டாகுதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அவரே கலாய்க்கிறதுக்கு தான் வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் இப்போ தான் புரியுது நமக்கு. ஓகே, இது வந்து இதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் அந்த படத்தை சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த 6 படம் வந்து இல்லை ஏ சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலுமே அதில் பேட் வேர்ட்ஸ்னால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு எதுக்காகவும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயுமே நல்லாயிருக்கும். த்ரிஷா அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பாட்டு ஒன்று ஒரு நிமிஷம், அது என்ன பாட்டு, த்ரிஷா சூர்யா சாரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் உண்மையாக நல்லாயிருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாங்லாம் நல்லா இருக்குது. பார்க்காத சாங்கு இதெல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு என்னென்னா வேல் அப்புறம் இந்த படத்தை 6 படம் ரிலீஸ் பண்ணதுக்கு பதிலாக அயன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அயன் படத்துக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். சிடி தேய பார்த்துருக்கேன். நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க விரும்புவாங்க. இந்த மாதிரி ஒரு பீரியட் படமாக இருக்கட்டுமே, இந்த மாதிரி படங்கள். இதில் சூர்யா சார்ன்றப்ப கண்டிப்பாக அவரோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த படத்துக்கு வருவாங்க. நல்லாயிருக்கு ப்ரோ. நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க, சாமி பாட்டு டிஎஸ்பிக்கு போட தெரில அப்படின்லாம் கலாய்க்கிறாங்க. ஆனால் ஒரு பீரியட் ஃபிலிம்னு வரும்போது அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணாங்கன்றதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆதிகால மனுஷங்க எப்படி இருந்துருத்தா போல் இதுவும் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இந்த படம் வந்து டாப் கிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த படம் வந்து இந்தியனோட இது பெட்டராக இருக்குன்னு நான் பார்க்குறேன். பெட்டராக தான் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகிடும் இந்த படம். அதுக்கு தான் நாங்கள் டிக்கெட் பார்த்துட்டு வந்தோம். 6க்கு ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. அதனால் நாளைக்கு போகலான்னு இருக்கோம். இருந்தாலும் சூர்யா படம்னா நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும். நல்லாயிருக்கும். அந்த டான்ஸ்லாம் நல்லா பண்ணுவார் அவர். அந்த ஸ்டெப்புலாம் நல்லா போடுவார். அந்த தேட்டரில் நிறைய ஃப்ரைட் பண்ணுவார். அந்த படத்தோட இந்த எப்படி இப்போ டிவியில் பார்க்கறதோட இது தேட்டரில் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த சண்டை மியூசிக்லாம் நல்லாயிருக்கும். அவர் படம்னாலே நல்லா தான். இன்னைக்கு அவரோட பர்த்டே வேறு. அதனால் வந்து சாங்லாம் வந்துருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இருக்காது, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இருக்கிற ஒரு பறை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து ஒரு குறையாக சொல்கிறத வந்து நான் பெருசாக இது பண்ணல. ஏன்னா படத்தோட விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வரும் தான். 2வது வந்து இந்த படம் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, அது கலெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, 32 லாங்குவேஜில் என்னமோ ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் படம். ஸோ அவ்வளோ பெரிய ரிலீஸுன்றப்போ கண்டிப்பாக இது பிக்கப் சூடு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபயர் சாங் மாதிரி தான். சூடு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவலில் போய்டும் நான் நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை வேல் படம்லாம் வந்து 2 படத்தை ப்ரோ இல்லை ப்ரோ. சிங்கம் படம் வந்து கமர்ஷியலாக ஒரு நல்ல படம் தான். ஆனால் எனக்கு